அனைவருக்கும் வணக்கம். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, சமயபுரம் கோவிலில் ஏமாந்துட்டோம்னு சொல்லி போட்டிருப்பேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்மீக பதிவு மட்டும் இல்ல, ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் என்ன மாதிரி வந்து நீங்க எங்க ஃபேமிலி ஏமாந்த மாதிரி நீங்க யாரும் புதுசா வரவங்க யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சஷ்டி. அதுமா நான் வந்து சனிக்கிழமைனாலே சிவபெருமானுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு, சனீஸ்வர பகவான் விளக்கு போட்டுட்டு நம்ம வந்து எப்பவும் ரொட்டீனா பண்ற ஒர்க்கை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அத்தை வந்து ஃபோன் பண்ணி நம்ம வந்து சமயபுரம் கோவிலுக்கு போலாம்னாங்க. நான் ரொம்ப நாளா வந்து போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம பூச்சி எழுதுக்கு அப்புறம் நம்ம போகவே இல்லை. அதுவும் இல்லாம சித்திரை தேருக்கு வந்து போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. சரி, நம்ம வேண்டுதல் வேற நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம். அந்த வேண்டுதல் அத்தனையுமே நேற்று போய் செலுத்திட்டு வந்தோம். என்ன அப்படின்னா, என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் உடம்பு சரியாம இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு புடவை சாத்திரேன்னு நான் வேண்டியிருந்தேன். அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியாம இருந்துச்சு, அதனால அவங்களுக்கும் வந்து வேண்டியிருந்தேன். எங்க அம்மா வந்து எங்க அண்ணனுக்கு வந்து உடல்நல சரியில்லாம இருக்கும் போது வேண்டி இருந்தாங்க, சித்திரைக்கு வந்து சேவல் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த வேண்டுதல் நிறைவேற்றிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என் நாத்தனாருக்காக என் மாமியார் வந்து அவங்க உடம்பு சரியாம இருந்தப்போ வந்து உடம்பு வாங்கி போறேன்னு வேண்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து வேண்டுதல்கள் எல்லாமே நேற்று ஒரே நேரத்துல வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம். ஸோ அதை பத்தியும் நான் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம முக்கியமா நாங்க வந்து சொல்ல வேண்டியது, இந்த வீடியோல அவேர்னஸ் பத்தி தான் சொல்ல போறேன். நீங்க வந்து யாராவது புதுசா சமயபுரம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நம்ம வந்து கோவிலுக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா நிம்மதிக்காக தான். அங்க போய் நம்ம நிம்மதியை கெடுக்கிற மாதிரி சில பேர் வந்து நடந்துக்கிறாங்க. அது வந்து உள்ள இருக்க கர்ப்பகிரகத்துல இருக்க அம்மா வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்க இருக்க அலுவலக நிர்வாகங்கள்லாம் இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். தெய்வம் நின்று கொள்ளும் போது கண்டிப்பா நின்று கொள்ளும், அதுவும் எனக்கு தெரியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான விஷயத்துல நாங்கள் ஏமாந்துருக்கோம். ரூபாய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் எவ்வளோ எதனால ஏமாந்துங்கிறது சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கோயில்கள் இப்படி நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்து மேல இருக்க மரியாதையும் அந்த நம்பிக்கையும் வந்து குறையுங்கிற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க அம்மனுக்கு சக்தி இருக்காங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அறிவை தான் கொடுக்க முடியும். அதை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்துறதும் கெட்ட விதத்துக்கு பயன்படுத்துறதும் நம்மளுடைய கர்மாவை பொறுத்து தான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கதையும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட போய் கேட்டாராம், நீ அதாவது நீங்க வந்து நல்லதை வந்து படைச்ச ஆண்டவன் தானே வந்து கெட்டதையும் படைச்சாரு, அப்ப ஏன் வந்து நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதையும் நம்ம எடுத்துக்கலாம்ல, அதுவும் அவரு தானே படைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த குருநாதர் வந்து எதுவுமே பேசுறேன். அடுத்த நாள் காலையில சிஷ்யர்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுக்கும் போது அந்த ஒரு சிஷ்யன், கேள்வி கேட்ட சிஷ்யனுக்கு மட்டும் சாணத்தை கரைச்சு கொடுக்க சொன்னாராம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஷ்யனுக்கு ரொம்ப கோவம் வந்து, எதுக்கு எனக்கு வந்து சாணத்தை கரைச்சு கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து குரு சொன்னாராம், நீ வந்து பாத்தீங்கன்னா பசு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் தான், அவரும் இறைவன் படைப்பு தான், அதுவும் கோமாதான், அதுகிட்ட இருந்த பாலும் வந்து அதுகிட்ட இருந்தா வருது, சாணமும் அதுகிட்ட தான் வருது, நீ தானே சொன்ன எது வேணா எடுத்துக்கலான்னு, நீ வந்து சாணத்தை குடி அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பையனுக்கு உரைச்சது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சீடனுக்கு உரைச்சது. ஸோ இதுல இருந்து என்ன கதைனா, எல்லாமே தான் இருக்கும். அதுல நமக்கு வந்து எது தேவை, எது நல்லது, மற்றவங்களுக்கு எது நல்லது, நம்மளுடைய பாவங்கள் வந்து குறையுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேடுதல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை தேடி நம்ம சிலர் வரும்போது நம்மளை வந்து நம்மளோட அறியாமையும் நம்மளோட இயலாமையும் பயன்படுத்தி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. இதுல இன்னொரு தப்பு என்னன்னா, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும், அதாவது என்ன மாதிரி ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருக்கதான் செய்வாங்க அப்படிங்கிறதே நான் ஒத்துக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நாங்க வந்து அவ்வளவா போனதே கிடையாது. இந்த மாதிரி கிடைக்கு நம்மளோட கர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஏன்னா எந்த ஒரு கோயிலுக்கு நம்ம சமயபுரம் கோயிலுக்கு கடகடன்னு உள்ள போவோம், 100 ரூபா டிக்கெட் வாங்குவோம். நானே யோகி அவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட் எடுத்தோமா கடகடன்னு போவோம், சாமி நல்லா திருப்தியா கும்பிடுவோம், வருவோம். இப்படிதான் வந்து எங்களோடது இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போயிருந்தோம். ஆனா வந்து வடக்கு வாசல் வழியா போகும்போது நமக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து உள்ள வந்து அனுப்புவாங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு, கால் ரொம்ப நிக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடக்கு வாசல் வழியா நம்ம போகலாம். மற்றவங்க வந்து அதாவது பொது தரிசனம் வழியாவும் போகலாம், இல்ல 100 ரூபா காசு கொடுத்தும் போகலாம். என் வீட்டுக்கார் எப்போ போனாலுமே ஃப்ரீ தரிசனத்துல போக மாட்டாரு. ஏன்னா கும்பல் அதிகமா இருக்கும், சாமியை நின்று பார்க்க முடியாது, டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 100 ரூபா டிக்கெட் போகலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் நாங்க வந்து ஆப்ஷன்ல வந்து அப்படிதான் போவோம். நேத்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இறங்கின உடனே நம்ம ஏற்கனவே இது மாதிரி போனதையும் அப்படிதான் கேட்டாங்க. அப்போ வந்து எங்க வீட்டுக்கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆள் சொன்னா மட்டும் நாங்க நம்பியிருக்க மாட்டோம். சுத்தி இருக்க அந்த கடைக்காரங்களும் வந்து சொன்னாங்க. அந்த கடையில உப்பும் எலுமிச்சம்பழம் மாலையெல்லாம் வாங்கியிருந்தோம். அவரும் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து போங்க, இவங்க வந்து கோயில் அம்மா கிட்டே பக்கத்திலே கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அத்தையும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய அதிர்ச்சி தான் இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோவை அப்படியே இந்த கோவிலை பார்த்துக்கிட்டே நீங்க பாருங்க. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி ஏமாந்தோம். நீங்க சமயபுரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து அலர்ட்டா இருங்க. நம்ம வந்து சாமி கும்பிடுறதே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காக தான் வரோம். அந்த இடத்துல அந்த நிம்மதியை வந்து இழக்காத மாதிரி நீங்க பாத்துக்கோங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து வந்து நான் சொன்ன மாதிரி என் மாமனாருக்கும் என் மாமியாருக்கும் அதே மாதிரி எங்க அம்மாவுக்கும் சேர்த்து 2 புடவை வந்து சாத்துறதா நான் வந்து வேண்டியிருந்தேன். அதே மாதிரி அவங்க உடல்நிலையை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா இந்த வேண்டுதல் வந்து வேண்டி 2 மாசத்துக்கு மேல இருக்கும். இப்பதான் வந்து அதுக்கான நேரம் வந்து அமைஞ்சது. அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனுக்காக சித்திரை மாசம் வந்து சேவல் விடுறேன்னு வேண்டியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் வந்து சேவல் வந்து வாங்கி அதையும் வச்சாச்சு. 2 கிலோ வந்து இருந்துச்சு சேவல். இந்த தடவை கொஞ்சம் பெரிய சேவலாக தான் அமைஞ்சுது. அது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பம் தான். அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கிட்ட கேட்டுக்குவாங்க. சந்தோஷமா வந்து கிளம்பணும். இந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது இவ்வளவு ஹாப்பியா இருந்தேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்ம வந்து கரெக்டா இருந்தாலுமே சுத்தி உள்ள நபர்களால நமக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வரும்போது நம்மளுடைய மனநிம்மதி வந்து இழக்க தான் செய்யுது. நாங்க போகும்போதே பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல வந்து வண்டியில அம்பாள் வந்து தரிசனத்தோட வந்து வந்துட்டு இருந்தாங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பூச்செடி விழா மாதிரி பூக்கள் கொண்டு போய் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சித்திரை மாசத்துக்கும். ஏன்னா சித்திரை மாசம் ஞாயிற்றுக்கிழமை சில பேர் இன்னமும் மாரி சாமி கும்பிடுவாங்க. அதை பத்தி நான் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். மகமாய்க்கு விருந்து போட்டாச்சு அப்படிங்கறத நான் வந்து போட்டிருப்பேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. மகமாய்க்கு எப்படி சாமி கும்பிடுவோம் சித்திரை மாசம் அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் வந்து என்ட்ராயாச்சு. சமயபுரம் இப்போ வரும்போது எங்க ஊர் பக்கத்துலதான் சமயபுரம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புதுசா வந்து வேற ஊருக்கு, அதாவது திருச்செந்தூர் திருப்பதி எல்லாம் போற மாதிரி எஃபெக்ட் வந்து எனக்கு தோணுது. இப்பெல்லாம் அம்பாலை வந்து முதலாம் போய் பார்த்தா டக்குன்னு போய் பாக்குற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. அம்பாலை பாக்குறதுக்கு சுத்தி 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 போக வேண்டியதா இருக்கு. இது நம்ம ஊர் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆடு கோழி காணிக்கை செலுத்தும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன காணிக்கை செலுத்துறோமோ அந்த வந்து அங்க கொடுத்து ரசீது வந்து வாங்கிக்கலாம். யார் பேர்ல வந்து வேண்டுதல் வச்சிருக்கோமோ அவங்க பேரை வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். எங்க அண்ணன் பேரை தான் வந்து எழுதினோம். எழுதிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரசீது வந்து கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 51 ரூபா பணமும் வந்து நம்ம கொடுத்துக்கணும். சரின்னு சொல்லிட்டு அம்மா தான் வேண்டியிருந்தாங்கனால அம்மா கையால வேண்டி எல்லாரும் வந்து தொட்டு கும்பிட சொன்னாங்க. தொட்டு கும்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அங்க நிறைய பேர் தொட்டிலும் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நல்லா கும்பிட்டுட்டு சந்தோஷமா தான் இந்த உப்பு இதெல்லாம் வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் மாலை எல்லாம் வாங்கினோம் தான் இப்பதான் வந்து இந்த இடத்துல நிக்கிறோம். அதாவது இந்த கொடி மரத்துல நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு லோக்கல் ஆளா இல்ல ஒரு வெளியூரா என்னன்னு தெரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா கொடுங்க அவங்கள கொண்டு போய் உள்ள போறேன். நாங்க மொத்தம் 7 பேர் இருந்தோம். யோகியோட சேர்த்து 7 பேர், பெரியவங்க மொத்தம் 6 பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 பேருக்கு வந்து நம்ம 100 ரூபா டிக்கெட்ல போயிடலாம்னு நானே எங்க வீட்டுக்காரெல்லாம் பேசிதான் வச்சிருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஷிப்க்கு வடக்கு வாசல் வந்து வழியா போனோம்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து அம்மா மாமியார் மாமனார் 3 பேருக்கும் ஃப்ரீ தான். அப்படியே நம்ம போயிருந்தாலும் மீதி 400 ரூபா வந்து நம்ம கட்டுற மாதிரி தான் இருந்திருக்கும். இது 400 ரூபாயோ 400 ரூபா கட்டுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா நாத்தனார் பொண்ணு எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சேர்த்து 400 ரூபா வந்திருக்கும். இவர் என்ன பண்ணாருன்னா சம்பந்தமே இல்லாம வந்தாரு. நான் கொண்டு போய் விடுறேன் வாங்கினேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இவங்களும் வேணான்னு சொல்லி எவ்வளவு தடுத்து பார்த்தாங்க. ஆனா கோவில் வாசல் அவங்கள்ட்ட உள்ள கர்ப்பகிரகத்திட்டே கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. கடைசியில பார்த்தா அந்த கொடி மரத்துக்கிட்ட தான் வந்து நின்றுச்சு. அப்பதான் தெரிஞ்சு நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க வெளியில தான் சாமி கும்பிட்டு வந்து இவங்க தேடி பார்த்தாங்க. அந்த கடைக்கார்ட்டையும் போய் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மத்தவங்கள்ட்ட. நாங்க லோக்கல் ஆளுங்க, பரவாயில்ல, நாங்க கட்டியிருந்தாலுமே 400 ரூபா கட்டி தான் உள்ள வந்திருக்கணும். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு தான் வந்தாங்க. இதை வந்து கோவில் நிர்வாகமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வந்து உள்ளூர் தான். வெளியூர்காரங்க நிறைய பேர் வந்து இதனால வந்து பாதிக்கப்படலாம். எங்க கிட்ட வந்து 200 ரூபா கேட்டாங்க. மத்தவங்க கிட்ட எவ்வளவு கேட்கறாங்கிறது தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி உள்ளேயும் நம்ம போய் சாமியை போய் நேரடியா பார்க்க முடியாது. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கொடிமரத்து வழியா வந்து அங்க வந்து டிக்கெட் வந்து செக் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். எங்க மேலேயும் தப்பு இருக்கு. அந்த அத்தையும் சொன்னாங்க போயிடலாம்னு சொன்னனால நாங்க வந்து போனோம். ஆனா எங்க மேலேயும் தப்பு இருக்கு. அது மாதிரி பண்ணிருக்க கூடாது. நம்ம அதுக்கு டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்து நம்ம போயிருந்தா கூட திருப்தியா இருந்திருக்கும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செலவுக்கு அவருக்கு ஆச்சு 200 ரூபா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து இன்கேஸ் வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிக்காதீங்க. டைரக்டா நீங்க டிக்கெட் வாங்கிட்டே உள்ள போங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா நீங்க வந்து வடக்கு வாசல் வழியா சொல்லிட்டு நீங்க வந்து ஃப்ரீ தரிசனத்திலேயே வந்து போய் பார்க்கலாம். வயசானவங்கள கூட்டிட்டு போய் விடலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. நல்லா வந்து அம்பாள் உண்டியல் எல்லாமே எடுத்து வெளியே நல்லா வச்சுட்டாங்க. உள்ள வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாவே நம்ம போய் சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஏன்னா வந்து அமாவாசை அன்னைக்கு என்னால வந்து பூஜை பண்ண முடியல, கோவிலுக்கும் போக முடியல இல்லையா.
அதனால வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாகமணி அம்மன் கோயிலுக்கு நான் வந்து அமாவாசைக்கு போய் அந்த யாகத்திலையும் கலந்துக்குவேன். இல்லைன்னா கலயம் வந்து கலையத்துல வந்து அந்த கனி மாத்துறது, ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் வந்து வச்சு வீட்டில் வச்சு வேண்டி அங்கே போய் வச்சு நான் வந்து மாத்திட்டு வருவேன். இது வந்து மாசம் ரொட்டீனா நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனியை வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கனி வந்து வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டோம். வீட்லயே வந்து மாத்தி வச்சுட்டேன். அதாவது அவ்வளோ பெரிய கோயிலுக்கு போயிட்டு கூட நம்மளால வந்து நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிறதா என்னுடைய வேதனை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு நிம்மதியாகவும் இருந்தது. அதனாலதான் சொல்றேன், கோவில் சின்னதோ பெருசோ நம்ம போற இடம் வந்து நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதியை உருவாக்கி தர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள் தான் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி ஆட்களை நீங்க நம்பி ஏமாறாதீங்க. தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து போங்க. எங்களை மாதிரி நீங்களும் வந்து போகாதீங்க. அது வந்து நமக்கு வந்து ஏமாற்றத்தை அளிக்கும் போது அதனால நம்மளை ஏத்துக்க முடியல. கோவிலுக்கு போன அந்த ஒரு ஹாப்பினஸும் நமக்கு இல்லாம போயிடும். நம்மள மாதிரி உள்ளூர்ல இருக்கவங்களே இப்படி ஏமாத்துறாங்களே, வெளியூர்ல இருந்து வரவங்களே என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து அவேர்னஸா இருங்க. எதுவுமே ப்ராப்பரா பண்ணும்போது நமக்கு வந்து ஏமாற்றம் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.